நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்துல நம்ம இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் அங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப அப்படி பார்த்த வகையில இந்த தொகுதியில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அணில் கட்சியை சேர்ந்த ஒருத்தர், அதுக்கப்புறம் இலை கட்சியை சேர்ந்த ஒருத்தர், அதுக்கப்புறம் நாம் தமிழர்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நம்ம இப்போ சந்திச்சிருக்கோம். நீங்க சொல்லுங்கப்பா, அணில் கட்சியை சேர்ந்த நீங்க இந்த தொகுதியில என்னென்ன நலத்திட்ட உதவிகள் பண்ண இருக்கிறீங்க, ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? 2026 நாங்கள் ஆட்சி அமைந்ததும், தளபதி அவர்கள் முதல்வர் ஆனதும், எங்களுடைய சட்டமன்றம் கூடியதும், நாங்கள் அந்த அரியணையில் அமர்ந்ததும், நாங்கள் ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றதும், நாங்கள் அதிகாரப்பூர்வமாக எங்களை அறிவித்ததும், காலை விடிந்ததும், மழை பெய்ததும், மழை நின்றதும். அதான் இது சொல்றேன். என்னன்னா, ஒரு புதிய சட்டத்தை நாங்கள் இயற்றுவோம். திமுக ஊழல் பண்ணுதுல, அதிமுக ஊழல் பண்ணுதுல, அந்த ஊழல் பாத்தீங்கன்னா அவன் நிறைய ஊழல் அதிகமா இருக்கனால எங்க தளபதி அந்த அந்த இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி அதை டிஃப்ரெண்டா மாத்தி அவர் இது வரி கட்டாம ஊழல் பண்றாரு. அப்படி இல்ல, எப்படி ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, அதை சொல்லுங்க. ஊழலை ஈஸியா ஒழிக்க முடியும். எப்படி ஊழல் ஒருத்தர் பண்ணி காசை வாங்குறாங்க அப்படின்னா அது சீக்கிரமா செலவு பண்ணிட்டா ஊழல் ஒழிஞ்சிரும். தற்கொலைத்தனமா பேசிட்டேன் மேடம். அடுத்த கேளுங்க மேடம். என்ன நலத்திட்ட உதவிகள் என்ன செய்யும்? நலத்திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இப்ப மே மாதம் வரப்போகிறது. கால சூழலுக்கு ஏற்ப ரஸ்னா கொடுப்போம். டேங்கோ தண்ணியில கலந்து குறிப்பிட்ட அளவு ஐஸ் கட்டியை நிரப்பி நாட்டு சர்க்கரையை போட்டு நாங்கள் ரஸ்னா கொடுப்போம். முடிந்தளவு தர்பூசணியை பீஸாக வெட்டி விதைகளை எடுத்து கொடுப்போம். மோர் கம்மி விலையில் இருப்பதால் மோர் கொடுப்போம். அப்புறம் மழைக்காலம் வரும்போது கொடை கொடுப்போம். அதை ரீல்ஸ் எடுப்போம். டைம் ஆகுது மேடம். டைம் வேஸ்ட். சரி சார், நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க. இதுக்கப்புறம் பேசாதீங்க, அமைதியாக கம்பெனிங்க. சார் நீங்க சொல்லுங்க சார், இலைக்கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அது வரத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், நாங்க 2020 கண்டிப்பா ஆட்சிக்கு வர போறோம் சார். ஷோ போயிட்டு இருக்கும்போது கொட்டாவி விடுறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சார். கண்டிப்பா உறுதி ஆயிடுச்சு மேடம். இப்ப இருக்கிற ஆளும் அரசு பண்ற எந்த விஷயத்தையுமே நாங்க பண்ண போறது மேடம். இங்க வெறும் அதிகமான ஊழல் இருக்கு. அதையும் தாண்டி வரி அதிகமாயிடுச்சு மேடம். எல்லா துறையிலும் இந்த மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. எல்லா துறையிலும் வரி அதிகமாயிட்டு. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கருணை தொகை எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுக்க சூப்பர் சார், சூப்பர். இந்த ஆட்சி இப்ப 5,000 ரூபாய் கொடுத்தாங்களே, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, யாரு பணத்தை கொடுக்குறாங்க? மக்களுக்கு வரியை ஏத்தி அதுல இருந்து வர இதை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு அதை கொடுக்கணும்? என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்க ஆட்சி வந்துருச்சுன்னா வரி ஏறாதுன்னு சொல்றீங்க, மக்கள் கஷ்டப்பட மாட்டாங்க. கரெக்டா? இல்ல மேடம், அப்படி சொல்ல மேடம். கருணை தொகை 10,000 ரூபாய் கொடுப்போம். நாங்க அந்த 10,000 ரூபாய் எப்படி கொடுக்கணும்னு கேக்குறீங்க அப்படின்னா, நாங்க என்ன பண்ணுவோம்னா, வரி டைரக்டா நாங்க போட மாட்டோம் மேடம். வரி போடுறது மிகப்பெரிய தப்பு. அப்புறம் அதனால என்ன பண்ணுவோம்னா, எந்த துறையில லாபம் அதிகமா வருதோ அந்த துறையில வரியை இது பண்ணி அதை மக்களுக்கு நான் கொடுப்போம். பாத்தீங்களா, இதுக்கு பேரு திட்டம். இத எழுதி கொடுத்து இவரை வேற படிக்க வேற வச்சிருக்காங்க. இவரை தெரியுதா உங்களுக்கு என்னென்ன வரி போடுறாங்க, எதுக்கு வரி செலுத்துறோம், அதெல்லாம் தேவையில்லை. இப்ப இவர் அடிக்கிறது கவுண்டர் அடிப்போம். பாக்கீங்களா, கருணை தொகையா முதல்ல நீங்க கட்சிக்கு தான் கொடுக்கணும். மாவட்ட வாரியா முதல்ல கொடுக்கணும். தோல்வியா பார்த்த கருணை அதாவது ஊக்கத்தொகை கேள்விப்பட்டிருக்கோம். அது இந்த நிவாரண தொகை கேள்விப்பட்டிருக்கோம். அதனால கருணை தொகை இப்ப இருக்கிற ஆட்சியால கஷ்டப்படுறாங்களா, அதாவது கிடப்பாடியால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் முதல்ல கருணை தொகை கொண்டு போய் சேர்க்கணும். அரசியல் அடையாளமே இல்லாம போயிருக்காரு. இப்போ ஓபிஎஸ் புலம்புறாரு. அவருக்கு போய் ஒரு கருணை தொகை கொடுங்க. சசிகலா அவங்கள்ட்ட ரேஷன் கார்டு ஏதாவது இருந்துச்சா தேடி கண்டுபிடிச்சா அவங்களுக்கு முதல் ஒரு கருணை தொகை கொடுங்க. அப்புறம் பண்ருட்டி இப்படி கட்சிக்குள்ளேயே இருந்து நாசமா போய் வேற இடத்துக்கு போன எல்லாரும் இவராலேயே ஆனவங்களுக்கு கருணை தொகையா நீங்க கொடுங்க. முதல்ல இவருக்கே கருணை தொகை தேவைப்படுது. ஏன் தேவைப்படுது? பாஜக ஏறி உக்காந்துக்கிட்டு ஆட்டுறாங்க. அப்ப இவருக்கே கருணை காட்ட வேண்டியிருக்கு. ஏப்பா, கருணை எதிர்பார்க்கிற நாம இன்னொருத்தர் கருணை தொகை கொடுக்கலாமா? மேடம், ஒரு திட்டத்தை கொச்சைப்படுத்துறது அசிங்கமா இருக்கு மேடம். இல்ல, அவர் திட்டத்தை கொச்சைப்படுத்தல, உங்களை தான் கொச்சைப்படுத்துறாரு. பதில் சொல்லுங்க. அதுதான் மேடம், வரி போடக்கூடாது மேடம். வரி போடுறது ரொம்ப தப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது டைரக்டா போட வேணாம். அது மாதிரி இன்டைரக்டா போட்டு மக்களுக்கு நல்லது பண்றோம் மேடம். ஒரே ஒரு தொடப்பம் மேடம். இருங்க, துண்டு அவுத்துற இல்லைன்னா இவங்க புத்திசாலின்ற மாதிரி ஆயிரும். அதாவது ஒரே ஒரு தொடப்பம் மேடம். எவ்வளவு வித்தாங்க தெரியுமா? ஒரே ஒரு வெடிபல்பு 100 ரூபா 120 ரூபா இருக்கு. வெடிபல்பு 1000 கணக்குல வித்தாங்க. ஒரே ஒரு பினாயில்
அது என்ன ஒட்டகப்பால்ல செஞ்ச பினாயிலா? 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு வித்தாங்க மேடம் ஒரே ஒரு பினாயில் டப்பாவை. அது பவர் ஜாஸ்தி மேடம். அது Power ஜாஸ்தியா? பவர் குடிச்சுக்கிட்டு நீங்களே குடிச்சுக்கங்க அதை. தொடப்பம் எவ்வளவு தொடப்ப அது என்ன எது வேற எதுலயே அது செஞ்சீங்க? யானை முடியல செஞ்சீங்களா அந்த தொடப்பத்தை? என்னங்க ஊழலுக்கே பெருச்சாலியா இருந்துகிட்டு, அதாவது உங்க அளவு அவ்வளவுதான், இந்த இதுல மட்டும் இருந்துகிட்டு வேலை செய்யுங்க. நீ அடுத்து தேவையா டாபிக். சரி சார், சண்டை வேணா இன்னொருத்தர் பேச வேண்டியது இருக்கு சார். நீங்க பேசுங்க சார். நாம் தம்பிகள் பேசுங்க. நாளைக்கே எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இங்க வரி எல்லாம் ஏத்துறாங்க. நாங்க ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னு சொல்லுவோம். கட்ட முடியாது என்ன பண்ணுவேன் சொல்லுவேன்? கட்ட முடியாதுன்னு ஒரு எங்க அண்ணன். என்ன இப்போ வேலை வாய்ப்பு எல்லாம் இல்லன்றாங்க. வீட்டுக்கு ஒரு மாட்டை வாங்கி கொடுத்து எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலை எல்லாம் பால கறந்து கொடு. எவ்வளவு என்ன இதுவாகுது? எவ்வளவு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை எங்க அண்ணன் அறிவிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு சங்கிய இந்த உலகம் இருக்க மறுபடியும் துண்டை ஊத்துறேன் இல்லை, இவங்க புத்திசாலி நேரம். அதாவது இந்த மாதிரி ஒரு சங்கி புத்தி எங்கேயாவது பார்த்ததுண்டா? இவர் சொல்றது எல்லாமே குறிப்பிட்ட அளவு தற்சார்பு பொருளாதார கொள்கை ஓகே, ஆனா அது ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் ஒரு மனம் வராது. ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த சமூகம் பணம் ஏறுறாங்களோ அவங்களுக்கு மட்டும், மாடு மேய்க்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும், அந்த எண்ணிக்கையோட அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து பேசி என்னென்ன உருட்டுறாங்க பாருங்க. மாடு மேய்ச்சா அரசு வேலைன்னா உங்க பையனுக்கு 2 பேருக்கு மாட்டை வாங்கி கொடுத்து அரசு வேலை சேர வை. ரெண்டு மாடை வாங்கி கொடுங்க, உங்க மனைவிக்கார் 2 மாட்டை வாங்கி கொடுத்து இறக்குங்க. அண்ணனே மேய்க்க வேண்டியதானா? சரி மாடு மேய்க்கலாம் பரவாயில்ல, கடல் அண்ணன் மாடு நாட்டை நீ காப்பாத்தி குளிக்க வேணாம். நாட்டை சேட்டையிட்ட கொடுங்க, நாட்டை சூப்பரா பாத்துக்கோங்கள. நாட்டை சேட்டையிட்ட அதான் பிரச்சனையே இவங்கிட்ட. சும்மா அடிச்சு விடுவாங்க மேடம், சும்மா அடிச்சு விடுவாங்க. இப்ப துண்ட போடுறேன் அப்பதான் லூசு மாதிரி. எங்க தளபதி வரட்டும், எங்க தளபதி வந்த உடனே இந்த நாடையே எப்படி மாத்துறாருன்னு பாருங்க. எப்படி மாத்துவாரு? தற்குறியாவா? அப்படி இல்ல மேடம், நீங்க வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு போலீஸ போடுவாரு. ஆமா, எதுக்கு? ஏன்னா இவங்க ஆளுங்க உள்ள போயிட்டு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை போலீஸ் ஒரு பொம்பளை போலீஸ். இல்ல மேடம், ஆம்பளை டிஎஸ்பி ஒரு பொம்பளை டிஎஸ்பி, ஆம்பளை கலெக்டர் பொம்பளை கலெக்டர். அது எதுக்குன்னு கேளுங்க. இவங்களால தான் பிரச்சனையே வருது. யார் வீட்லயும் ஏறிக்கிட்டு குதிக்காம இருந்து வீட்டுல போயிட்டு எதுவும் இது பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு போலீஸ். பேசிட்டீங்களா? சும்மா இப்படி பேசாதீங்க. எங்க தளபதி வந்தோடனே ஐயோ இவரை போய் மிஸ் பண்ணிட்டோமே நீங்க ஒரு நாள் அழுவீங்க. புரியுதுங்களா? ஓட்டு போடுங்க, ஓட்டு போடு, கூட்டணிக்கு வாங்கினேன். ஓட்டு போடுங்க தள்ளினார்ல பாக்கலையா வேலூர்ல? ஆமா ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு எம்ஜிஆர் அழுதாரு, இன்னைக்கு உங்க தளபதி அழுகுறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படிலாம் அழுவாதீங்க, தேவையெல்லாம் பேசாதீங்க. எங்க தளபதி கூட சின்னமா வந்து சேர போறாங்க. அப்ப நாங்க தமிழ்நாட்டு அரசியலே மாத்த போறோம். சின்னமா வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பூமி மேல ஒரு சத்தியம் பண்ணுவாங்கல்ல, அப்ப அந்த பூமியே நெடுங்கும் பாருங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் பாருங்க. மூளையை ஒழிக்க போற கட்சி, மாற்றத்திற்கான கட்சி. செங்கோட்டையன் உள்ள வந்துட்டாரு, அடுத்த சின்னமா வராங்க, அடுத்து வேற யாரும் வர போறாங்கன்னு தெரியல. மாற்றத்துக்கான கட்சி எல்லாம் அங்க இருந்து வந்தவங்க தானே. அங்க இருந்து தெரியல. 4 வருஷம் ஜெயிலு, அருமையான வாழ்க்கை பார்ப்பன அகரகார சிறையில அவங்கள கூட்டிட்டு வந்து இப்போ பனையூர் ஜெயில அவங்களா தியாகிங்க, கொச்சப்படுத்தாதீங்க. ஜெயலலிதா கூட இருந்து அபாண்டமா படி சொல்லி ஊழல்வாதிக்கிறீங்களே. ஜெயலலிதா உண்மையிலே இருந்தா உங்களால கொன்றுவாங்க தெரியுமா? சரி சசிகலா ஏன் குற்றவாளினா உங்க அண்ணன் சீமான் ஏன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்து பேசினாரு? ஏன் பேசினாரு? அதே குற்றவாளி கிட்ட நீங்க கை கட்டி நின்னீங்க கொடைக்கானல்ல போயிட்டு. அவர் ஏதோ சொல்ல வராரு. சொன்ன ஒரே ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கிறேன் மேடம். சொல்லுங்க. இந்நேரம் ஜெயலலிதா அம்மா மட்டும் உயிரோட இருக்கணும் மேடம். கடப்பாடியில மேடம் இவரெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. கடப்பாடியே வந்திருக்க மாட்டாரு. என்ன நாங்க வந்திருக்க மாட்டோம். கடப்பாடிலாம் வந்திருப்பாரு. நீங்க வந்திருக்க மாட்டீங்க. நேரம் அம்மா உயிரோட இருந்தா நீங்க 3 பேருமே இருந்திருக்க மாட்டீங்க. 3 பேரும் அம்மாவே இருந்திருக்க மாட்டாங்க, ஜெயிலா இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அது தெரியல உங்களுக்கு. அப்ப நாங்க வந்திருக்கோம். அதிமுகன்றத மறந்துட்டீங்க. அப்ப என் படம் 4 ரிலீஸ் ஆக்கி விட்டுருப்பேன் நான் ஜாலியா. ஆமா சரி. ஐயோ மேடம், எனக்கு டைம் ஆயிடுச்சு மேடம். நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் நிறைய போக வேண்டியிருக்கு. எங்களை மக்கள் வந்து அழைக்கிறாங்க, நிறைய பேர் அடிக்கிறாங்க. வேணா சொல்லுங்க. இல்ல இது எங்களுக்கு முக்கியமான வேலை, ரொம்ப முக்கியமான வேலை. ரீல்ஸ் போடணும். வரட்டுமா? ரீல்ஸ் போடணும். சரி சார், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி கூப்பிட வேணாம். அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு கார்த்திக் மாநாடு நடத்த போறாரு. அடுத்த வேலை அதுதான் பார்க்க போறோம். வரட்டுமா? கிளம்பு. நன்றி முடிச்சுக்கலாம். நன்றி.